பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த பேக்ரவுண்ட் பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பார்வோன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கும்படி எபிரிய மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிடுகிறான். அதாவது பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் உயிரோடு விட்டு வைக்காம அந்த பிரசவ டைம்லையே நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு. ஆனால் அந்த எபிரிய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயப்பட்டதினால் அந்த பிள்ளைகளையும் காப்பாற்றினர். அப்போது பார்வோன் கேட்ட பொழுது, இல்லை, அவங்க எங்களை விட ஸ்ட்ரெங்தனாக இருக்கிறதுனால நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பிரசவித்து விடுகிறார்கள், அதனால் எங்களால் பிள்ளைகளை கொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை காப்பாற்றினதினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தாராம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை சபிக்கிறவர்களை கர்த்தரே சபிக்கிறாராம். ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரே உங்களுக்கு தஞ்சம். ஏசப்பா இம்மட்டும் நடத்தினது அவர் கிருபை, இம்மட்டும் கொண்டு வந்தது அவர், ஆனால் இனியும் அவரே நடத்துவார். எனவே கவலைப்படாமல் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்ததாமே நம்முடைய காரியங்களிலே கூட இருந்து அற்புதத்தை செய்வார், வழி நடத்துவார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பை.